இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு உங்கள் மேல் ஒரு தன்னம்பிக்கை, மற்றவர்களுக்கு உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அது தவிர ரொம்ப அற்புதமான அமைப்புல உங்களுக்கு 10ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல தொழிலுக்குரிய கர்மஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தொழில் சம்பந்தமான புதிய தொழில்கள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே ஒரு சாதகமான அமைப்பை குரு பகவானும் சனி பகவானும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கேது பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு திருப்தி இல்லாத ஒரு அமைப்பை செயல்படுத்தி விடுகிறார். அப்போ ஏற்கனவே நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தாராளமா கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது, டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுலயும் குறிப்பா அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவான ஒரு அமைப்பு இந்த வருடம் வரும். ஜூன் 2ஆம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு குரு பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வருமானத்தில் முன்னேற்றம், ஒரு ப்ரொமோஷன் மூலமாக உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ், இந்த மாதிரியான ஒரு அமைப்புல உங்களுக்கு வருமான பெருக்கம். இது தவிர பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுதல். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சபலத்தை அடைந்து உங்களுக்கு வருமானம் அல்லது குடும்பத்தில் புதிய நபர் சேர்தல் அல்லது ஏற்கனவே திருமணமான மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் அமைவது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்புல உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் அமைவதில் அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. சுகஸ்தானத்திற்கு கேது மற்றும் சனி இதனுடைய தொடர்புகள்லாம் வரும்பொழுது சில சமயம் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மருத்துவமனை செலவுகள் அல்லது மருத்துவமனையில அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு வரலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெருசா பாதிப்பு இல்லை. சில மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கேது உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள், அல்லது உங்களுடைய முக்கியமான ஆவணங்கள், உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் அல்லது வேற ஏதாவது ஆதார் சம்பந்தப்பட்ட பேன் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது உங்களுடைய கம்பெனி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அல்லது அரசு ஊழியர்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் வருவதற்கான சூழ்நிலைகளை கேது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால ஏதாவது உங்களுக்கு ஆவணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கேஒய்சி ஏதாவது சப்மிட் பண்ணணும்னா கூட கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க சப்மிட் பண்றது உங்களுக்கு கடைசி நேரத்தில் வரக்கூடிய குளறுபடிகளை தவிர்த்து விடும்.